தமிழக அரசு கல்லூரியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர் வேலைவாய்ப்பு நீண்ட நாளுக்கு அப்புறம் அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி பொறுத்த வரைக்கும் 25,000க்கும் மேற்பட்ட சேலரி வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு எக்கச்சக்கமான காலிப்படைகளும் உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஜாபுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷர் கேண்டிடேட் எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 5/12/2025, அதாவது அடுத்த மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலியமாக வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எந்த வரைக்கும் பாருங்கள். பட் அதோட நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமோ உள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய எந்த விதமான கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது. அப்படி இல்லைனா www.annauniversity.project.com அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணினா போதும், டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். இது வந்து டேரெக்டாக எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம், அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி அரசு கவர்மெண்ட் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க. சில காலிப்படையினர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலையை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோ படிச்சுட்டு லெக்சர் படிச்சுட்டு அண்ட் டிஜிடி இந்த மாதிரி வந்து படிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து அவங்க வந்து நிறைய வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளவே அரசு கல்லூரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. நீங்கள் வந்து ட்ரிபிள்இ வந்து படிச்சிருக்கீங்களா? ஆமாம், உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டிகிரி வேறு ஏதாவது டிகிரி வந்து படிச்சிருக்கீங்களா? உங்களுக்காகவும் நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்றத இப்போ வந்து ஸ்டெப்பாக இப்போ வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்யூர்மெண்ட் பண்ணுறதுக்காக ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 6/11/2025 அன்றைக்கி வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கழகத்திலேருந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டிருந்தாங்க. இதில் உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு அப்டேட் வந்து பண்ணியிருந்தேன்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இதில் வந்து எப்போ வரைக்கும் அப்ளை வந்து பண்ணலாம் அண்ட் யாரெல்லாம் வந்து அப்ளை வந்து பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இன்ஃபர்மேஷன் செக்ரட்டரி எஜுகேஷன் அவேர்னஸில் பேஸ் 3 ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட் அசோசியேட்டுக்காக சில காலிப்படியில் வந்து இருக்குது. அதில் வந்து ப்ராஜெக்ட் அசோசியேட் பிஏ அண்டு ப்ராஜெக்ட் அசோசியேட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு 2 நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதில் ப்ராஜெக்ட் அசோசியேட் பிஏ பர்சனல் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா 2 வேக்கன்சி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா யூஜியில் வந்து நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் வந்து பிஇ, பிடெக், எம்எஸ்சி, எம்காம் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாவே போதும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ரிலேட்டடாகவோ இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரிலேட்டடாகவோ அல்லது சைப்ரரி செக்யூரிட்டி ரிலேட்டடாகவோ நீங்கள் வந்து படிச்சிருந்தாலே போதும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸில் வந்து எம்இ, எம்டெக் வந்து முடிச்சிருக்கீங்க. இதில் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ மற்றும் இன்ஜினியரிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ அல்லது இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோ அல்லது சைபர் செக்யூரிட்டியோ அல்லது இன்ஃபர்மேஷன் செக்யூரிட்டியோ நீங்கள் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மாதந்தோறும் உங்களுக்கான சேலரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 35,000 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. இதில் பிகாம், பிஏ, பிபிஏ, பிஎஸ்சி, எம்காம், எம்எஸ்சி, எம்ஏ இவங்க எல்லாருமே நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதுக்கான ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது. நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாவே போதும், அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மாதந்தோறும் 15,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் த ஃபில், அதாவது சென்ட் த ஃபில்டு அப்ளிகேஷன் ஆர் சப்போர்ட்டட் டாக்குமெண்ட். இதில் வந்து இதுக்கு இணையான டாக்குமெண்ட் சப்போர்ட்டான டாக்குமெண்ட்டை வச்சு நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்றது, அதுக்கான டாக்குமெண்ட், உங்களுக்கான ஏஜ் லிமிட்டுக்கான டாக்குமெண்ட் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்து சப்மிட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் மற்றும் இன்டர்வியூ மூலிமா தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அக்கார்டிங் ரூல்ஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ மூலிமா தான் வந்து ரெக்யூர்மெண்ட் வந்து பண்ண போகிறதா வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. பட் அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும். ரிட்டன் எக்ஸாமினேஷனும் இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ஜாபுக்கு நான் எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா
நீங்கள் இமெயில் மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க. இவங்க வந்து மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெயில் ஐடி மூலிமா தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஹவு டு அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து நீட் டு சென்ட் போத் ஹார்டு காப்பியும் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அண்ட் சாஃப்ட் காப்பியும் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அது என்ன சார் ஹார்டு காப்பி அண்ட் சாஃப்ட் காப்பி அப்படின்றத நிறைய பேர் கேட்பீங்க. இதில் வந்து மெயில் ஐடியில் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்புகிறீங்க இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்டு காப்பி சாஃப்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் போஸ்ட் மூலிமா அனுப்புறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹார்ட் காப்பி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 24 நவம்பர் 2025 அன்னைக்கு ஈவினிங் 5 PM வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணுற, அதாவது நீங்கள் இமெயில் ஐடி மூலிமா சென்ட் பண்ணுற காப்பி வந்து எங்களுக்கு வந்து சேரணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மெயில் ஐடி மூலிமா இல்லாமல் நீங்கள் போஸ்ட் மூலிமா வந்து இது பண்ணுறீங்க இல்லைங்களா, இந்த போஸ்ட் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா எப்போனாலும் வந்து சேரலாம், வந்து அதுக்கு வந்து அக்செப்ட் வந்து பண்ணப்படும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கான அப்ளிகேஷன் வந்து கீழே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுதான் நமக்கான அப்ளிகேஷன். இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அவங்க கொடுத்துருக்குற மெயில் மூலிமா நீங்கள் வந்து அனுப்பலாம். சரிங்களா? அது மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன நோட்டிஃபிகேஷன், எதுக்காக வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் இப்போ வந்து பார்க்கலாம். இதில் நோட்டீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஸ்க்ரோல் ஆகிட்டு வந்து போயிட்டே இருக்கும். இதில் DEEE அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்காக வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ரெக்யர்மெண்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 20/11/2025 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ப்ராஜெக்ட் அசிஸ்டண்ட்டுக்காக ஒரு வேக்கன்சி வந்து இருக்குது. எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பிஇயில் வந்து எலக்ட்ரிக்கலோ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கோ நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்படி இல்லைனா பிஜியில் வந்து எம்இ எம்டெக்கில் வந்து எலக்ட்ரிஷியன்ஸை பற்றியோ அல்லது எலக்ட்ரானிக்கை பற்றியோ நீங்கள் வந்து பிரான்ச்சஸில் வந்து கம்ப்ளீட் வந்து பண்ணியிருந்தீங்கன்னா அப்படின்னா அப்படியே வந்து பண்ணிக்கலாம். மாதந்தோறும் 25,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளமாக வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்க்கு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு மற்றும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இன்டர்வியூ வந்து இருக்கும் அண்ட் ரிட்டன் டெஸ்ட்டும் வந்து இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கான டேட்டு, டைமு, இன்டர்வியூக்கான பிளேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமெயில் ஐடி மூலியமாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து தெரிவிக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் கேண்டிடேட் ஷுட் அப்பேர் இன்டர்வியூ அலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டில் வந்து எல்லாமே நீங்கள் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதாவது இன்டர்வியூவில் வந்து கலந்துக்கிறவங்க வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு எப்படி சார் அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் அடுத்த மாதம் நீங்கள் 5ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது 5 டிசம்பர் 2025 இதில் மெயில் ஐடி மூலியமாகவும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம், அண்டு இவங்க அட்ரஸ் மூலியமாகவும் நீங்கள் வந்து போஸ்ட் மூலியமாகவும் அப்ளை வந்து பண்ணிக்கலாம். இதில் எப்படி என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுடைய செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோ அண்ட் எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன், டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டுக்கான ப்ரூஃப் அண்டு உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், உங்களுடைய மார்க் ஷீட் அண்டு இன்க்ளூட் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் டாக்குமெண்ட் அண்ட் ரெஸ்யூம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற இந்த போஸ்ட் மூலிமாவும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 5 டிசம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 5:30க்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அதோடைய காப்பி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்குற மெயில் ஐடியில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதுக்கான ரெண்டுமே அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து செக் பண்ணி வந்து பார்த்துக்கலாம். இது எப்படி சார் நான் ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றத நிறைய பேர் வந்து கேட்பீங்க. நீங்கள் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர்னு இருக்கிறீங்களா, அதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ண தேவையில்ல. போஸ்ட் அப்ளைடு அப்படின்னு இருக்கிறீங்களா, நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அந்த போஸ்ட் வந்து நீங்கள் இது பண்ணுங்கள். பர்சனல் டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபுல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் லெட்டர் எழுதுகிற மாதிரி இருக்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், நீங்கள் வந்து மெயிலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேல் அண்ட் ஃபீமேல் யாருனாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம். மெரிட்டிக்கல் ஸ்டேட்டஸ் வந்து கேட்டிருக்காங்க, உங்களுக்கு வந்து மேரேஜ் ஆயிடுச்சா இல்லை மேரிடா இல்லை அன்மேரிடான்னு கேட்டிருக்காங்க. நேஷனாலிட்டி கேட்டிருக்காங்க, உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் பர்மனண்ட் அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி, உங்களுடைய ஆதார் நம்பர், அண்ட் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன். இதில்
எஸ்எஸ்எல்சிலேருந்து, அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு அதுக்கப்புறம் நீங்கள் காலேஜுக்கு வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த யூனிவர்சிட்டியில் வந்து படிச்சீங்க, நீங்கள் ரெகுலராக இல்லை பார்ட் டைமாக, அல்லது நீங்கள் வந்து எந்த இயர் வந்து படிச்சீங்க, எந்த டிவிஷனில் வந்து படிச்சீங்க, உங்களுடைய மார்க் எவ்வளோ, உங்களுடைய குரூப் எவ்வளோ அப்படின்றத நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய குவாலிஃபை எக்ஸாமினேஷன் நீங்கள் வந்து கேட்டு அந்த மாதிரி வந்து கேட் எக்ஸாமினேஷன் வந்து எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அதையும் அட்டாச் வந்து பண்ணிக்கலாம். அப்படி இல்லை நான் நீட் இந்த மாதிரி வந்து எழுதியிருக்கேன் அப்படின்னா அதையும் நீங்கள் வந்து அட்டாச் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது இது ரிலேட்டடாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து முன்னுரிமை வந்து தரப்படும். நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கான டிக்ளரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டேட் அண்ட் பிளேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த டேட் அண்ட் பிளேஸில் வந்து உங்கள் மாவட்டத்தோட பிளேஸையும் அண்ட் உங்களுடைய டேட்டையும் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் வந்து நீங்கள் மறக்காமல் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கிற மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அனுப்பலாம், சரிங்களா? இதில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸால் எதுவுமே கிடையாது. நீங்கள் தாராளமாக ஃப்ரீயாகவே வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன். நம்ம தமிழ்நாட்டில் அரசு கல்லூரியில் வேலை செய்கிறதுக்குன்னு நிறைய பேர் வந்து காம்படிஷனில் வந்து இருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க. இதில் பிஜி டிஜி இந்த மாதிரி தான் வந்து கேட்குறாங்க, எனக்கு அந்த குவாலிஃபிகேஷன் இல்லை அப்படின்னலாம் நினைக்காதீங்க, சரிங்களா? அவங்க படிச்சிருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் தகுந்தாற போல தான் விடுவாங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 8th 10th 12th டிப்ளமோ டிகிரி அண்ட் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதமான நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிடுவாங்க. அது எல்லா நோட்டிஃபிகேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உடனுக்குடனே அப்டேட் வந்து பண்ணிடுவோம். அதனால் நம்ம சேனலை வந்து தொடர்ந்து சப்ஸ்கிரைப் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக வந்து ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ கைஸ், தேங்க்யூ.